Hi friends, good morning. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தா பிக் பாஸ் சீசன் 8 அதை பற்றி தான். நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோடில் இஷ்யூ அருண் அண்ட் ராணவ் இஷ்யூ ரொம்ப பெருசாகவே போச்சு. நான் இப்போ ராணவ் இஷ்யூவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு வந்த ஒரு இஷ்யூ ஒரு பர்சனலாக போகும்போது எப்படி போகுது அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அருணோடது இதில் நான் பேசினேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பத்தாது. ஸோ நான் அதை செகண்ட் வீடியோவில் பேசுகிறேன், பதிவு பண்ணுறேன். இப்போ நான் ராணவதை பற்றி மட்டும் பேசுகிறேன். ராணவ் இந்த இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிச்சன் ஏரியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, ராணவ் ஒரு காலிஃப்ளவர் மாதிரி பூச்செண்டை மாதிரி எடுத்துகிட்டு கொண்டே பவித்ரா கிட்டே கொடுத்துட்டு, உங்களோட ஹேர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது பவித்ரா கேட்குறாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ ராணவ் நீங்கள் டான்ஸ் ஆட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க வரலை அப்படின்னு ஒரு 2-3 வாட்டி சொல்கிறாங்க. இவர் திரும்ப திரும்ப கூப்பிடும்போது அவங்களாலையும் மறுக்க முடியல. ஆஃப்டர் தட் அதை ஓகேன்னு சொல்லி அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது பாட்டு பாடுறதை விஷால் தான் பாடுற. அப்படி பாடும்போது பவித்ரா நேமை யூஸ் பண்ணி பாடுறாங்க. அப்போ அவளுக்கு கோவம் வருது. பவித்ராக்கு ஆப்வியஸ்லி கோவம் வரும். என் பேரை ஏன் யூஸ் பண்ணுறீங்க, ராணவ் தானே பாட சொன்னாங்க, அவங்களோட நேமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ அவங்க அவர் ராணவ் கொடுத்தார் இல்லையா, காலிஃப்ளவர் மாதிரி ஸ்டெண்டு மாதிரி, அதை கொண்டே டஸ்ட்பினில் போட்டுடுறாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை டாஸ்க்குக்காக ரெடி பண்ணணும், எல்லோரும் உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது பாய்ஸ் வீடு கேர்ள்ஸ் வீட்டில் இந்த சென்டரில் அவங்க மீட் பண்ணுற ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் எல்லாமே உட்காடுறாங்க. இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் போது 3 பேர் மட்டும்தான் கிடையாது. ஆனந்தி, ரஞ்சித்து, சிவா, இவங்க 3 பேர் மட்டும்தான் இல்லை. அதர்வைஸ் எல்லா கண்டஸ்டன்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்போ பவித்ரா தண்ணி கேட்குறாங்க. அப்போ ராணவ் நான் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா, காமெடியாக தான் சொல்கிறாங்க, தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போறியேடா அப்படின்னு சொல்லி காமெடியாக தான் கேட்குறாங்க. அப்போ அவன் போகிறான், எடுத்துட்டும் வரான். ராணவ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அருண் அங்கே இருக்கார். அருண் சொல்கிறாரு, ஒரு ஹீரோயினை பார்க்க போகும்போது வாழை கிராஸ் பண்ணி போகணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே எல்லாமே ஃபன்னாக தான் நடக்குது. அதனால் அவரும் வாழை கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிறாரு. போனதுக்காக அவரை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருக்காங்க. டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டாஸ்க்காக ஃபன்னாக பண்ணியிருக்காரு, சீரியஸாக பண்ணலை. இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ மஞ்சரி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கோடை கிராஸ் பண்ணி வந்த தப்பை ரியலைஸ் பண்ணலை நீங்கள் இன்னும், அதனால தான் டாஸ்க்கை நீங்கள் காமெடியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, இங்கே எல்லாமே காமெடியாக தான் நடந்துச்சு, அதுக்காக தான் நானும் காமெடியாக டாஸ்க்கை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ராணவ் சொல்கிறாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தீபக்குள்ளே வராரு. தீபக்குள்ளே ரொம்ப நேரமாக இந்த இஷ்யூ போய்கிட்டே இருக்குது, அவரும் அந்த சைடே இருக்கார் அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என்ன யோசிச்சார், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் கூப்பிட்றாரு. ஆப்வியஸ்லி தீபக் கூப்பிட்டது தப்பு. ஒரு கேப்டன் பாய்ஸ் வீட்டு சைடு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் என்ன டாஸ்க்கு பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் கேப்டனோட இதை மீறி, வார்த்தையை மீறி நீங்கள் கூட்டிகிட்டு போனது தப்பு தான் என்ன கேட்டால். ஸோ அவர் பேசி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு நீ என்னடா தப்பு பண்ணாத சொல்லுடான்னு சொல்லியிருக்காரு. மேபி தீபக் இதை இப்படி ஹேண்டில் பண்ணதுக்கு பதிலாக எல்லாருமே ஃபன்னாக போன ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் சீரியஸ் ஆகுது, எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தோம், யாருமே நம்ம அவனை போக வேணான்னு சொல்லலை. போயிட்டான், வந்துட்டான், டாஸ்க்கு கொடுத்துட்டீங்க, பண்ணிட்டீங்க, இதை இதோட விட்டுருங்க, ஒரு வார்னிங் மாதிரி கொடுங்க, நெக்ஸ்ட் டைம் அவனை பண்ணாமல் பார்த்துக்கலாம், இல்லை நீங்களே டாஸ்க் மாதிரி எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மேபி இது வேறு மாதிரி போயிருக்கும். அப்போவே கூட அங்கே கட் ஆகிருக்கும் இந்த இஷ்யூ. பட் தீபக் அதை பண்ணாமல் அவர் என்ன பண்ணாருன்னா, கேப்டன் வார்த்தையை மீறி கூட்டிகிட்டு போனதுனால அந்த சண்டையில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து ஆட் ஆகிடுச்சு. கேப்டனுக்கு எந்த மரியாதையும் இல்லை. நான் பேச பேச தீபக் கூட்டிகிட்டு போகிறாருன்னு பேர் வந்தது தான் மிச்சம். நான் இந்த இடத்துல தீபக் பேரை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அவர் வந்தார், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் யாரையுமே மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண கிடையாது. அவர் பண்ணினார், ஏதோ ஒரு நினச்சி பண்ணினார், நல்லது நினச்சி பண்ணார். அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்குமோ, அந்த இடத்துலேயே சண்டை கட்டாயிருக்குமோ, அது ஒன்று தான் என்னோடய பாயிண்ட்டு. அந்த இடத்துல கேப்டனுமே ஒரு மெச்சூரிட்டியாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அவங்களும் இதை சொல்லியிருக்கலாம், சரி எல்லாருமே ஃபன்னாக பண்ண ஒரு விஷயம், நீ இப்போ பண்ணிட்ட, இந்த வாட்டி நான் உன்னை விட்றேன், நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணனா உனக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். இதையும் அவங்க ட்ரிகர் பண்ணி அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு போனாங்க. அதனால தான் இவ்வளோ இஷ்யூ வந்துச்சு.
நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரிகர், கார்னர், டார்கெட் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமலே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். பட் அது யாருமே பண்ணல. நான் இப்போ மஞ்சரியும் மட்டும் சொல்லலை, தீபக்கை மட்டுமே சொல்லலை. அங்கே அவ்வளோ ஹவுஸ்மேட்ஸ் இருந்தாங்க. அவங்களில் யார் வேணாலும் எந்திரிச்சு கேட்டிருக்கலாம், யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதை யாருமே பண்ணலை. அப்போ ராணாவுக்கு என்ன தோணுதுன்னா, எல்லோரும் பண்ணும்போது அது காமெடி, நான் பண்ணும்போது மட்டும் அது பர்சனலாக போகுதா, இஷ்யூவாக போகுதா, அப்போ என்ன டார்கெட் பண்ணுறீங்களா, கார்னர் பண்ணுறீங்களாங்கிற ஒரு பாயிண்ட் அவர் வைக்கிறாரு, ராணவ் வைக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வர கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சரி வந்து இதை விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் சடனாக அமைதியாகிறாரு. மறுபடியும் மஞ்சரியே பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது. இது போயிட்டு இருக்கும் போது தான் அருணோட கமெண்ட் ஒன்று பாஸ் ஆகுது. அதில் ட்ரிகர் ஆகுறாங்க மஞ்சரி. அருணோடதை இதில் சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபன்னோட லிமிட் நமக்கு தெரியும். லிமிட்டை மீறி போகுதுங்கும் போது யாராவது ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த அந்த ஒரு பிரச்சனையை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க தேவையில்லை. அதை யாராவது ஒருத்தர் வந்து கட் பண்ணியிருக்கலாம், ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். அதுதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.